सर्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय असतोर्मा सर्गमय तमसो मा. Good evening students. Next question in exercise 9.3, 7th question, integral over 0 to sin squared x sin inverse of root t into dt plus integral over 0 to cos squared theta cos inverse of root t dt. So இப்போ இதில் இருந்து நமக்கு என்ன ஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு இந்த இதில் நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாதனால ஸோ z அப்படின்னு சொல்லி நம்மளா ஒரு வேரியபிளை சூஸ் பண்ணுறோம். ஸோ z இஸ் ஈக்குவல் டு ரூட் டி. அப்போ இந்த ரூட் டினாக்கா பவரில் வந்து இதை ரைட் பண்ணலாம். ஸோ டிஃபரன்ஷியேட் dz இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு t 1/2 மைனஸ் 1 அப்படின்னு வரும். அப்போ மைனஸ் 1/2. அப்போ 1/2நாலே நமக்கு ரூட்ன்றது அர்த்தம். அப்போ மைனஸ் ரூட் அப்படின்றப்ப அது கீழே வந்துடும். ஸோ அப்போ 1/2 ரூட் டி இன்ட்டு டிடி ஈக்குவல் டு, ஸோ இதை டி ரூட் டிக்கு வந்து வேல்யூ இசட்னு வச்சுருக்கோம். அப்போ 1/2 இசட் டிடி. ஸோ இந்த 2z இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க 2z dz ஈக்குவல் டு டிடி. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்டை மட்டும் நம்ம சூஸ் பண்ணோம்னா டியினுடைய வேல்யூ 0 to sin squared x அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த டீக்கு வந்து நம்ம என்ன வச்சுக்கோம்னா ரூட் டீக்கு நம்ம இசட்னு வச்சுருக்கோம். அப்போது இங்கே 0ன்னு சொல்லி அப்ளை பண்ணும்போது 0 தான் வரும். இங்கே வரும்போது அடுத்து சைன் ஸ்கொயர்டு அப்படின்றதுனால இது சைன் எக்ஸ் அப்படின்றது வந்துடும். அதே மாதிரி இங்கே வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க டீனுடைய வேல்யூ 0 to cos squared theta. அப்போ இதுக்கு ரூட் எடுத்தோம்னாக்க 0 cos squared theta ரூட் எடுத்தோம்னா cos theta. ஸோ இப்போ நம்மளுடைய இன்டர்வல் வந்து நமக்கு சேஞ்சஸ் ஆகுது. ஸோ 0 to sin x sin inverse of z 2z dz plus integral over 0 to cos x cos inverse of z into 2z dz. ஸோ இந்த 2 வந்து நம்ம ஃப்ரண்ட்ல அப்படியே சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க 2z sin inverse of z dz. அதே மாதிரி இங்க வந்தோம்னாக்க 2z cos inverse of z into dz. ஸோ இதை வந்து i1 இது i2 சூஸ் பண்ணலாம். இப்போ இந்த i1ல மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த z-னுடைய வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ z is equal to sin theta அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க அப்போ theta is equal to sin inverse of z. அப்போ இந்த sin inverse of z-ன்றது நமக்கு கிடைச்சிருது. அப்போ இந்த z டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது sin theta டிஃபரன்ஷியேட் பண்ணா cos theta into d theta. அப்போ இதுக்கு again வந்து லிமிட் நம்ம சேஞ்ச் பண்றோம். ஸோ again வந்து லிமிட் சேஞ்ச் பண்ணும்போது 0 sin x. அப்போ தீட்டாவினுடைய வேல்யூ வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சைன் 0 வந்து சைன் 0 எப்போ வரும்னா 0க்கு தான் வரும். அடுத்தது இங்கே வந்தோம்னா சைனுக்கு சைன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ன்னு மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கும். தென் நெக்ஸ்ட் அதே மாதிரி i2க்கு வந்து நம்ம சூஸ் பண்றோம். ஸோ இந்த i2க்கு வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க z is equal to cos theta. z is equal to cos theta. அப்போ theta is equal to cos inverse of z. அப்போ இந்த z வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin theta d theta. ஸோ இதுக்கு நம்ம லிமிட்டோட வேல்யூ சேஞ்ச் பண்ணோம்னாக்கா z-னுடைய வேல்யூவா இருந்தப்போ 0 to cos theta-வா இருந்துச்சு. அப்போ தீட்டாவுக்கு மாற்றும் போது cos 0ன்றது எப்போ வரும்னா π/2க்கு வரும். அப்போ இங்க வரும்போது தீட்டாவினுடைய வேல்யூ x மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்போ இதை கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க 2 into sin z-னுடைய வேல்யூ ஃபர்ஸ்ட் இருக்கு 2 into z-னுடைய வேல்யூ sin theta. அடுத்தது sin inverse of z-க்கு sin inverse of z-க்கு வந்து theta plus dz-ன்னு இருக்கு dz-க்கு வேல்யூ cos theta d theta. அதே மாதிரி i2க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 2 into z-னுடைய வேல்யூ cos theta into cos inverse of z-னுடைய வேல்யூ theta dz-னுடைய வேல்யூ minus sin theta into d theta. ஸோ இப்போ இதுல இருந்து இந்த 2-வை காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னோம்னாக்க ஸோ theta sin theta cos theta theta sin theta cos theta d theta. அடுத்து இங்க வந்தோம்னாக்க 2 sin theta cos theta அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ அந்த 2-வை வந்து நம்ம உள்ள கொண்டு போகும்போது I is equal to integral over 2-வை உள்ள கொண்டு போனோம்னாக்க 0 to x theta 2 cos theta sin theta 2 cos theta sin theta into d theta plus integral over
pi by 2 sorry minus pi by 2 2x pi by 2 2x theta 2 cos theta sin theta d theta அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம். so 2 sin theta cos theta வினுடைய வேல்யூ 2 sin last இயரே படிச்சிருக்கோம் 2 sin theta cos theta is equal to sin 2 theta it is the formula. so அந்த ஃபார்முலா படி இதை நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னாக்க is equal to integral over 0 to x theta sin 2 theta sin 2 theta minus integral over pi by 2 to x theta sin 2 theta d theta. so again d theta then next வந்து பாத்தீங்க அப்படினாக்க இந்த இதுக்கு வந்து நமக்கு so இப்போ இந்த லிமிட்டோட வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னாக்க இந்த சிம்பிள் வந்து நமக்கு சேஞ்சஸ் ஆயிரும். அப்போ 0 to x theta sin 2 theta sin 2 theta d theta. அடுத்தது இந்த லிமிட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம். லிமிட்டை x to pi by 2 இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிலே நமக்கு வந்திருக்கும். சோ லிமிட்டை சேஞ்ச் பண்ணும்போது அதனுடைய சிம்பிள் வந்து சேஞ்சஸ் ஆகும். அப்போ பிளஸ் sin theta sin 2 theta d theta அப்படின்றது நமக்கு கிடைச்சது. சோ அப்போ equal to இதை எப்படி ரைட் பண்ணலாம்னாக்க இந்த லிமிட்டுக்கு இந்த லிமிட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படினாக்க 0 to pi by 2 theta sin 2 theta d theta அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம். சோ இப்போ இந்த இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க நம்ம லிமிட்டோட வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணலாம். so equal to இதுக்கு நம்ம லிமிட்டோட வேல்யூ அப்ளை பண்ணும்போது so இங்க வந்தோம்னாக்க theta ஃபர்ஸ்ட் u வை வச்சிரோம் u அப்படியே வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது theta u அப்படியே வச்சு இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது minus cos 2 theta by 2 ஏனா இந்த 2 theta அப்படின்றது இங்க ப்ராடக்ட்ல இருக்கும்போது பைல வந்துரும். சோ இப்போ இந்த இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண முடியாது 0 to pi by 2 இதுக்கு. அடுத்தது v இந்த இத வச்சிட்டு இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க theta வை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பிளஸ் இன்டகிரல் ஓவர் 0 to pi by 2 cos 2 theta by 2 d theta அப்படின்றது நமக்கு கிடைக்கும். சோ அப்ப இங்க வந்தோம் அப்படினாக்க இதுக்கு வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் pi by 2 அப்படினு சொல்லி அப்ளை பண்ணோம் அப்படினாக்க சோ இதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம இத வந்து பை இன்டகிரேஷன் பார்ட்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணோம் அப்படினாக்க u is equal to let u is equal to theta அடுத்தது dv is equal to sin 2 theta d theta அப்படினு சொல்லி நம்ம சூஸ் பண்ணலாம். then next இதுல இருந்து இது லாஸ்ட் இயர் நம்ம வொர்க் அவுட் பண்ணியிருக்கோம். சோ இங்க du அப்படினு சொல்லி சூஸ் பண்ணோம்னாக்க d theta. சோ இங்க வரும்போது v தான் நமக்கு வேணும் அப்படினாக்க இத இன்டகிரேட்டிங் பண்ணுவோம். சோ இன்டகிரேட்டிங் dv is equal to integral over sin 2 theta d theta. சோ அப்போ இன்டகிரேட்டிங் பண்ணும்போது v is equal to minus cos 2 theta by 2 அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். சோ இப்போ இத கொண்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொண்டு நம்ம இன்டகிரல் பார்ட்ல அப்ளை பண்ணோம் அப்படினாக்க equal to theta. சோ ஃபர்ஸ்ட் இது theta sin 2 theta d theta. சோ sin 2 theta it is a uv. அப்போ v ன்றப்போ நமக்கு என்ன இருக்குன்னா sin 2 theta அங்க வரும்போது v னுடைய வேல்யூ uv அப்படின்றப்போ இங்க u வந்து நம்ம theta ன்னு வச்சிருக்கோம் அதை ரைட் பண்ணியாச்சு. அடுத்து v ன்றப்போ into minus cos 2 theta by 2. so uv ரைட் பண்ணியாச்சு. so uv னுடைய இன்டகிரல் லிமிட் pi by 0 to pi by 2. அடுத்தது
நெக்ஸ்ட் வரும்போது uv நெக்ஸ்ட் மைனஸ் இன்டகிரல் ஓவர் 0 to pi by 2 minus cos 2 theta by 2 into d theta. So இந்த மைனஸ் வெளியில கொண்டு வரும்போது equal to so minus theta cos 2 theta by 2 minus into minus plus அடுத்து இதை டிஃபரண்ட் இன்டகிரேட்டிங் பண்ணும்போது ஸோ இங்கே வரும்போது லிமிட்டினுடைய வேல்யூ 0 to pi by 4 சாரி pi by 2. ஸோ இங்கே வரும்போது இதுக்கு இதுக்கு இன்டகிரேட்டிங் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க மைனஸ் வெளியில் வந்துச்சு. அப்போ காஸ் 2 தீட்டா தான். காஸ் 2 தீட்டா இன்டகிரேட் பண்ணும்போது சைன் 2 தீட்டா பை 2 into 2 is 4. ஸோ here also 0 to pi by 2. ஸோ இப்போ இது ரெண்டுக்குமே நமக்கு காமனாக இருக்கிறது 0 to pi by 2 காமன் இன்டர்வல் அப்படின்றதுனால நம்ம வந்து என்ன பண்ணலாம்னாக்க ஸோ டைரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னு டைரெக்டாக அப்ளை பண்ணல அப்படின்னாக்க தனித்தனியாக செப்பரேட்டாகவும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ செப்பரேட்டாக அப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க 1/2 மைனஸ் 1/2ன்னு வெளில வச்சுக்கலாம். இன்ட்டு இங்கே வந்தோம்னா தீட்டாவினுடைய வேல்யூ ஃபர்ஸ்ட் ஒன் pi by 2 theta value pi by 2 into cos 2 into pi by 2. அடுத்தது மைனஸ் 0 அப்ளை பண்ணும்போது all the values are 0. அடுத்தது பிளஸ் இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது sin 2 into pi by 2 by 4 minus 0 அப்ளை பண்ணும்போது minus sin 2 into 0 by 4. so equal to இல்லைன்னா இந்த இதை நம்ம உள்ளுக்கே கூட வச்சுக்கலாம். so minus 1/2 into pi by 2 cos இப்போ பைக்கு பை கேன்சல் 2க்கு 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா cos pi பிளஸ் இங்க வந்து அப்படின்னாக்க இந்த 2க்கு 2 கேன்சல் ஆயிடுச்சுனாக்க sin pi by 4 மைனஸ் இங்க வந்தோம்னாக்க sin 0. so 4 இங்க வந்தோம்னா sin 0 by 4 then equal to so இங்க வந்தோம் அப்படின்னாக்க இத 1 minus 1/2 into pi by 2 into sin pi cos pi னுடைய வேல்யூ -1 plus sin pi னுடைய வேல்யூ 0. so 0 by 4 minus cos sin 0 னுடைய வேல்யூ also 0 by 4. so இத மல்டிப்ளை பண்ணும்போது minus into minus is plus. அப்போ pi by 4 இந்த டோட்டல் வேல்யூஸ் எல்லாமே வந்து என்ன வந்துருமா 0 ன்னு வந்துரும். so the final answer is pi by 4. that's all the 7th question answer. next 8th question integral over 0 to 1 log 1 plus x by 1 plus x squared into dx. so let so இங்க நம்மளா சூஸ் பண்றோம். let x is equal to tan theta then அப்ப இத டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படினாக்க dx is equal to secant square theta d theta. so இப்ப லிமிட்டோட வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணலாம். so first x ன்னு இருந்தப்போ 0 1 அப்போ இங்க வரும்போது நமக்கு theta வேல்யூவா நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆகுது. so அப்போ tan 0 னுடைய வேல்யூ 0 tan 1 அப்படினாக்க pi by 4. so இப்போ நம்மளுடைய லிமிட் வந்து இந்த இதுதான் நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. எப்பொழுதுமே நம்ம இது மாதிரி ஏதோ ஒன்று கன்சிடர் பண்ணோம் அப்படின்னாக்கா லிமிட்டோட வேல்யூ நமக்கு சேஞ்சஸ் ஆயிடும். the next அப்போ I is equal to integral over 0 to 1 log 1 plus x by 1 plus x squared dx is equal to integral over 0
is equal to integral over 0 to pi by 4 0 to pi by 4 log 1 plus x னுடைய value tan theta by 1 plus tan square theta into dx க்கு value secant square theta d theta secant square theta d theta. So is equal to integral over 0 to pi by 4 log 1 plus tan theta by 1 plus tan square theta is secant square theta into secant square theta d theta. So secant square theta cancel. So integral over 0 to pi by 4 log 1 plus tan theta into d theta. Then இப்போ இது by using the property படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படினோம்னாக்க சோ இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்க அப்படினாக்க integral over 0 to a f of x dx is equal to integral over 0 to so integral over 0 to a minus x f of a minus x into dx. so இது வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி இத நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படினோம்னா so இந்த ஃபார்முலா படிக்கு நம்ம இத சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து இந்த ஃபார்முலா படிக்கு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது so I is equal to so இதில அப்ளை பண்ணும்போது I is equal to integral over 0 to pi by 4 log 1 plus tan a value is pi by 4 minus theta so it is a tan a minus b formula. so I is equal to integral over 0 to pi by 4 log 1 plus tan a pi by 4 minus tan theta by 1 plus tan pi by 4 into tan theta. It is a formula. so is equal to integral over 0 to pi by 4 log 1 plus tan pi by 4 value is 1 minus tan theta by 1 plus tan pi by 4 value is 1 so 1 plus tan theta. so now is equal to integral over 0 to pi by 4 log now taking the LCM 1 plus tan theta so இத மல்டிப்ளை பண்ணும்போது 1 plus tan theta plus 1 minus tan theta plus 1 minus tan theta. so tan theta cancel. so integral over 0 to pi by 4 log 2 by 1 plus tan theta so இந்த 2 வெளியில கொண்டு வந்துறலாம். so it is a equation number 2 அப்படினு சொல்லி चूஸ் பண்ணோம் அப்படினா so இங்க வரும்போது அதே மாதிரிமா இங்க ஒன்னு இருக்கு. so it is equation number 1 so 1 plus 2 so இந்த சைடு வந்து i ன்னு வருது. அப்ப இங்க ஒரு i plus i is 2i is equal to integral over 0 to pi by 4 log 1 plus tan theta plus log integral over 0 to pi by 4
log 2 by 1 plus tan theta, 1 plus tan theta into dx into dx into dx. So into dx போடல அப்படினாக்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் into dx into dx. So இப்போ log வந்து நமக்கு பிளஸ்ல வரும்போது நம்ம அதை வந்து இதுல ரைட் பண்ணலாம். So 2i is equal to integral over 0 to pi by 4 log so இங்க வந்து அப்படினாக்க மல்டிப்ளைல வந்து ரைட் பண்ணா அப்போ 1 plus tan theta into 2 by 1 plus tan theta, 1 plus tan theta. So tan theta into d theta into d theta. So இங்க எல்லாமே d theta ன்னு வரும். d theta d theta d theta d theta. So d theta. So d theta அப்ளை பண்ணாம இருந்தா அப்ளை பண்ணிடுங்க. So அப்ப இதுக்கு இது கேன்சல் ஆயிடும். அப்போ 2i is equal to integral over 0 to pi by 4 log 2 அப்படின்றது நமக்கு கிடைக்குது. log 2 d theta, log 2 d theta. So இப்போ இந்தத நம்ம இன்டகிரேட் பண்ணா log 2 is a constant value. So 2i is equal to, so it is the eighth question will continue. So 2i is equal to log 2 is a constant. So 0 to pi by 4 d theta. So d theta differentiation பண்ணும்போது thetaன்றது வரும். அப்போ so log 2 இத differentiation பண்ணும்போது so theta, so லிமிட்டோட வேல்யூ pi by 4 2. So இப்போ இதுக்கு வேல்யூஸ் அப்ளை பண்ணோம்னாக்க log 2 into pi by 4 minus 0 so is equal to pi by 4 log 2. So இந்த சைடு 2i அப்படின்றது இருக்கு. So i தான் நம்மளோட இன்டகிரல். அப்ப இந்த 2 இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது pi by 8 log 2, pi by 8 log 2. That's all the 8th question answer. Next 9th question. 9th question same அப்படியே 8th question procedure. So integral over 0 to pi x sin x by 1 plus sin x dx. So இத வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படினு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல இத அப்படியே எழுதி ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு சூஸ் பண்ணீங்க. So now the property, so integral over a to b இல்லனா 0 to a f of x into dx is equal to integral over f of a minus x 0 to a minus x into dx. It is the formula. So இந்த ப்ராப்பர்ட்டி படி நம்ம இத வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ண போறோம். சோ அப்ப இதுபடி நம்ம சேஞ்ச் பண்ண அப்படினாக்க i is equal to integral over 0 to pi னுடைய வேல்யூ வந்து x னுடைய வேல்யூ pi minus x into sin pi minus x by 1 plus sin pi minus x so into dx so இப்போ இங்க வரும்போது that is equal to integral over 0 to pi minus x into sin pi minus x is sin x by 1 plus sin x into dx. Now taking the conjugate எடுத்தோம்னாக்க integral over 0 to pi minus x sin x by 1 plus sin x into 1 minus sin x இங்க நியூமரேட்டருக்கு வரும்போது into 1 minus sin x into dx. Then so இப்போ இதுக்கு கான்ஜுகேட்
நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஸோ கான்ஜுகேட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 2 ஹியர் I. ஸோ ஆல்ரெடி இங்க ஒரு I is equal to அப்படின்னு சொல்லி நம்ம சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சிருக்கோம். ஸோ அப்போ 1 plus 2 1 2 ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க I plus I is 2I is equal to integral over 0 to pi x sin x by 1 plus sin x plus into dx plus integral over 0 to pi 5 minus x into sin x by 1 plus sin x into dx. So இப்போ இதுல இருந்து வரும்போது வந்து பாத்தீங்கன்னாக்க இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணும்போது இந்த பை இன்டெகிரல் லிமிட் வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு சேமா இருக்கனால 0 to pi x sin x by 1 plus sin x plus pi இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க pi sin x அடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணும்போது pi sin x minus x sin x by 1 plus sin x into dx. Then next வந்தீங்க அப்படின்னாக்க இதுக்கு LCM மெத்தட் நம்ம ஒன் டைம் ரைட் பண்ணிக்கலாம். So 2I is equal to integral over 0 to pi. So LCM மெத்தட்ல ஒன் டைம் ரைட் பண்ணலாம் 1 plus sin x. So இப்போ இங்க வரும்போது இத ஆட் பண்ணோம்னாக்க இந்த sin x plus x sin x க்கு minus x sin x கேன்சல் ஆயிடும். So pi sin x மட்டும் இருக்கும் into dx. இப்போ வந்து கான்ஜுகேட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சோ இப்போ கான்ஜுகேட் எடுத்தோம்னா நமக்கு கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இந்த பையை நம்ம காமனா வெளியில எடுத்துறலாம். 2i pi is a constant. So 0 to pi integral over 0 to pi. சோ இந்த பையை நம்ம காமனா வெளியில எடுத்துறலாம். எடுத்துட்டோம்னாக்க sin x by 1 plus sin x into 1 minus sin x by 1 minus sin x into dx. So 2I is equal to pi integral over 0 to pi. So a plus b into a minus b. So 1 minus sin squared x. So இதை மல்டிப்ளை பண்ணும்போது sin x minus sin squared x minus sin squared x into dx. So 2I is equal to pi integral over 0 to pi sin x minus sin squared x by cos squared x into dx. cos squared x into dx அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். சோ இப்போ இந்த பையோட நம்ம உள்ள கொண்டு போய் நம்ம செப்பரேட் பண்ணோம் அப்படினாக்க இன்டெகிரல் நம்ம வந்து செப்பரேட் பண்ணலாம். சோ அப்ப இன்டெகிரல் நம்ம செப்பரேட் பண்ணும்போது சோ 2I is equal to pi integral over 0 to pi sin x by cos squared x into dx minus pi integral over 0 to pi sin squared x by cos squared x into dx. So is equal to pi integral over 0 to sin x by cos squared x க்கு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படினாக்க secant x tan x dx minus அதாவது இத வந்து ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படினாக்க sin x by cos x னு பிரிக்கலாம்.
அப்போ sin x by cos x க்கு tan x அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா 1 by cos x க்கு secant x into dx minus pi into integral over 0 to pi a tan squared x dx அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளத நம்ம இன்டகிரேட்டிங் பண்ணோம் அப்படினோம்னா secant x tan x க்கு வந்து இன்டகிரேட்டிங் ஃபார்முலா equal to pi into secant x லிமிட்டோட வேல்யூ pi minus pi into tan squared க்கு ஃபார்முலா secant squared x minus 1. so tan squared நம்ம இன்டகிரேட்டிங் பண்ணும்போது சோ இப்போ இந்த இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா இது டைரக்டா இன்டகிரேட்டிங் பண்ண முடியாதனால அப்போ இங்க வரும்போது 0 to pi secant squared x minus 1 into dx அப்படினு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். then next equal to pi into secant x minus இப்போ இத வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படினாக்க secant x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது tan x secant squared x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது tan x minus 1 இன்டகிரேட்டிங் பண்ணும்போது x அப்ப இந்த மைனஸ் உள்ள போகும்போது plus x ன்றது வந்துரும். சோ லிமிட்டோட வேல்யூ ரெண்டுமே காமன் 0 to pi. சோ equal to pi into secant x க்கு ஃபர்ஸ்ட் நம்ம வேல்யூஸ் pi னுடைய வேல்யூஸ் அப்ளை பண்ணோம் அப்படினாக்க secant pi minus tan pi plus pi அடுத்தது minus secant 0 so ஸ்பேஸ் பத்தல. சோ இப்போ லிமிட்டோட வேல்யூ அப்ளை பண்ணோம்னாக்க pi அப்படின்றது காமனா வெளியில இருக்கு. தென் secant pi ஃபர்ஸ்ட் அப்பர் வேல்யூ அப்ளை பண்ணோம் secant pi minus tan pi plus pi minus அடுத்தது வந்து பார்த்தோம்னா secant 0 minus tan 0 அடுத்தது plus 0. so pi into secant pi னுடைய வேல்யூ வந்து -1. so -1 plus 0 tan pi னுடைய வேல்யூ 0 plus pi அடுத்தது மைனஸ் இந்த மைனஸோட உள்ள கொண்டு போகும்போது secant 0 வேல்யூ வந்து 1 secant 0 வேல்யூ வந்து 1. அடுத்தது tan 0 னுடைய வேல்யூ இஸ் ஆல்வேஸ் 0 plus 0 அடுத்தது plus 0. சோ இப்போ இங்க வந்தோம்னாக்க pi into இங்க ஒரு -1 இங்க ஒரு -1 அப்போ pi minus 2 so that's pi minus 2 it is இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படினாக்க 2i equal to pi into pi minus 2. so இப்போ இந்த 2 இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது I is equal to pi by 2 into pi minus 2. that's all the 9th question answer. so it is a 9th question answer. next 10th question integral over pi by 8 to 3 pi by 8 1 by 1 plus root of tan x into dx equal to இது வந்து நம்ம I ன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம் I. so இப்போ இங்க வந்து அப்படினாக்க இந்த tan x நம்ம சேஞ்ச் பண்ணலாம். so I is equal to integral over pi by 8 to 3 pi by 8 1 by 1 plus root sin x by root cos x into dx. so I is equal to integral over pi by 8 3 pi by 8 1 by root cos x plus root sin x by root cos x
into dx. So I is equal to integral over pi by 8 3 pi by 8 இந்த root cos x மேல போய்டும் அப்போ root cos x by root of cos x plus root of sin x into dx அப்படின்ற நமக்கு கிடைக்கும். It is a equation number 1. It is equation number 1. Then அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி படி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னா ஸோ இன்டெக்ரல் ஓவர் a to b f of x into dx is equal to integral over a to b f of a plus b minus x into dx. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி படி நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஸோ இதுபடி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னாக்க I is equal to integral over pi by 8 to 3 pi by 8 root of cos a வினுடைய வேல்யூ வந்து pi by 8 plus b இனுடைய வேல்யூ 3 pi by 8 minus x by root of cos pi by 8 plus 3 pi by 8 minus x plus root of sin pi by 8 plus 3 pi by 8 minus x. So இதுபடி இப்ப இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்க I is equal to integral over pi by 8 to 3 pi by 8 cos root of cos இங்க வந்து 4 pi by 8 so 4 pi by 8 ன்னு வரும். அப்ப இத கேன்சல் பண்ணா pi by 2 so pi by 2 minus x அதே மாதிரி இங்க வந்தோம்னா cos pi by 2 minus x then plus root of sin pi by 2 minus x அப்படின்றது நமக்கு கிடைக்கும். So அப்போ cos pi by 2 இனுடைய வேல்யூ pi by 2 minus theta is I is equal to integral over pi by 8 3 by 8 so root of cos 90 degree minus theta is sin theta so sin theta by root of sin theta so sin x here also sin x அடுத்தது plus cos x root of cos x so இப்போ இத வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படினு சொல்லி நாம சூஸ் பண்ணிக்கலாம். so first equation வந்து பாத்தீங்க அப்படினாக்க இங்க இருக்கு. so இங்க வரும்போது I is equal to integral over so 1 plus 2 இது ரெண்டையும் ஆட் பண்ண அப்படினாக்க 2i is equal to integral over pi 8 3 pi 8 root cos x by root cos x plus root sin x plus 2 இனுடைய வந்து பாத்தீங்கன்னா root sin x by root sin x plus root cos x into dx so இங்கே வந்து dx வரணும். so அந்த dx வந்து அப்ளை பண்ணாம இருந்தோம் அப்படின்னாக்க எல்லாலயுமே நீங்க அப்ளை பண்ணிக்கங்க dx. so அப்ப இங்க வந்தோம்னாக்க இதுக்கு LCM எடுத்தோம்னாக்க 2i is equal to integral over pi by 8 3 pi by 8 so இதுக்கு
இது எல்சிஎம் எடுக்கும்போது ரூட் காஸ் எக்ஸ் பிளஸ் ரூட் சைன் எக்ஸ் ஸோ இது அப்படியே மேலே வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ரூட் காஸ் எக்ஸ் பிளஸ் ரூட் சைன் எக்ஸ் ஸோ இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இது அப்படியே வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ 2i ஈக்குவல் டு இன்டகிரல் ஓவர் பை பை 8 3π/8 in 1 dx 1 into dx அப்ப dx னே வரும். சோ அப்ப இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது சோ ஈக்குவல் டு x சோ அப்பர் லிமிட் இன்டகிரேட்டிங் பண்ணோம்னா x ன்றது வரும். அப்பர் லிமிட் வந்து 3π/8 லோயர் லிமிட் π/8. சோ இதுக்கு அப்படியே வேல்யூஸ் அப்ளை பண்ணோம்னாக்க 2i ஈக்குவல் டு 3π/8 minus π/8 equal to so 8 as LCM subtract பண்ணோம்னாக்க 2π so 1 5s are 5 1 2s are 2 4 2s are 8 அப்போ that implies இந்த 2 இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படினாக்க I equal to 5/8 I equal to 5/8. சோ இத நீங்க வந்து 1/1 அப்படியே ரைட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் 11th क्वेश्चन integral over 0 to pi x into sin squared sin x plus cos squared cos x into dx அப்படின்ற ப்ரூவ் பண்ண இதனுடைய வேல்யூ வந்து கேட்றாங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் I equal to அப்படினு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணலாம். சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படினாக்க ஃபார்முலா integral over 0 to a f of x into dx equal to integral over f of a minus x into dx அப்படின்ற நமக்கு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. சோ அந்த ப்ராப்பர்ட்டி படி இத நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படினோம்னாக்க இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க பை a னுடைய வேல்யூ பை. சோ அப்ப I is equal to integral over 0 to pi x into sin squared sin pi minus x then next plus cos squared cos pi minus x into dx. So அப்போ pi minus sin pi minus x is sin x. So I is equal to integral over 0 to pi x sorry இந்த x க்கு வந்து pi minus x அப்படினு சொல்லி சேஞ்சஸ் ஆகும் pi minus x. சோ அப்ப இங்க வந்தோம்னாக்க pi minus x into sin squared sin pi minus x is sin x அடுத்து plus cos squared cos pi minus x is minus cos minus x. so அப்போ minus cos x அப்படினாக்க plus cos x into dx அதாவது cos minus x அப்படின்றது வரும் cos minus theta that is equal to minus cos minus theta is cos theta. அந்த கான்செப்ட் வந்து இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ஃபார்முலா இந்த இது வந்து அதான் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் இப்போ இந்த இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க I is equal to integral over இது அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க 0 to pi into sin squared sin x plus cos squared cos x then cos squared cos x plus இந்த x க்கு வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படினோம்னாக்க இல்லனாக்க இது வந்து ஒரு செப்பரேட்டா நம்ம வச்சுக்கலாம் into dx. அடுத்து இந்த மைனஸ் x ஓட நம்ம கொண்டு வந்தோம்னா மைனஸ் integral over 0 to pi x into sin squared sin x
sin squared sin x plus cos squared cos x into dx. It is equation number 2. First உள்ளத நம்ம equation number 1 அப்படினு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். So இப்போ adding 1 plus 2 1 plus 2. So அப்ப I plus I 2i is equal to இப்போ இந்த இதுவும் வந்து கேன்சல் ஆயிடும். லென்த்தியா வரதுனால நான் அது ரைட் பண்ணல, ஸ்பேஸ் பத்தாது. ஸோ அப்போ இந்த இதுவும் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் நமக்கு கிடைக்கிறது எது மட்டும் தான் கிடைக்கும்னாக்க இன்டெக்ரல் ஓவர் 0 to pi into sin squared sin x plus cos squared cos x into dx. Then இப்போ இந்த பையை வெளியே கொண்டு வந்து இந்த 2 ஆப்போசிட் சைடு சேஞ்ச் பண்ணோம்னாக்க I is equal to pi by 2 integral over 0 to pi sin squared x sin squared sin x plus cos squared cos x into dx அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். Then இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா அங்க 2ல பைல இருக்கனால நம்ம இதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணலாம். சோ இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படினாக்க இதுக்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா integral over 0 to 2a f of 2a minus x into dx is equal to 2 into integral over 0 to a f of a minus x into dx. அதுபடி நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்படி ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னாக்க I is equal to pi by 2 into 2. இந்த 2 வந்து இங்க வந்துரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்டெகிரல் ஓவர் இங்க நமக்கு பைன்னு இருந்தது, அந்த பைல half part, ஏன்னா இங்க 2a ல half part தான் a, அப்போ பைல half part அப்படின்னாக்க pi by 2 0 to pi by 2 sin squared x into sin squared into sin x, அடுத்தது plus cos squared into cos x into dx. so இப்ப 2 க்கு 2 கேன்சல் ஆயிரும். அப்ப I is equal to pi into integral over pi by 2 so இந்த இதுக்கு வந்து பார்த்தோம்னாக்க இப்ப a னுடைய வேல்யூ என்ன வந்துச்சுன்னா அந்த ஃபார்முலா நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல நம்ம அப்ளை பண்ண ஃபார்முலா ப்ராப்பர்ட்டிஸா மறுபடியும் அப்ளை பண்ணலாம். so ஃபர்ஸ்ட்ல integral over 0 to a f of x into dx is equal to integral over 0 to a f of a minus x into dx. இந்த ஃபார்முலா எகைன் வந்து அப்ளை பண்ணனும்னா இப்ப பையனுடைய வேல்யூ அந்த a னுடைய வேல்யூ சேஞ்சஸ் ஆயிருக்கு. அப்ப I is equal to pi by 2 I is equal to pi integral over 0 to pi by 2, ஏன்னா இந்த 2 க்கு 2 கேன்சல் ஆயிரும். pi by 2 இப்போ இங்க வந்தோம்னாக்க sin squared sin squared into sin pi by 2 minus x plus cos squared into cos pi by 2 minus x into dx அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம். so அப்போ I is equal to so இத வந்து நமக்கு இங்க கேன்சல் பண்ணி வரக்கூடிய வேல்யூ 3 ன்னு வச்சுக்கலாம். it is a 4, இது 3, இது வந்து 4. அப்ப இங்க இது என்ன கம்ப்ளீட் பண்ணல. சோ இத ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணோம்னாக்க pi integral over 0 to pi by 2 so sin squared cos x sin 90 degree minus theta is cos theta plus cos squared into sin x into dx. so இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படினாக்க 2 so இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படினாக்க இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணலாம். it is a equation number 4. it is a equation number 4. so
இப்போ 3 + 4 ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க ஸோ 3 ஈக்குவேஷன் நம்பர் 3 + 4 ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க sin squared x plus cos squared sin squared x plus cos squared x ஸோ ரைட் பண்ணிடுறேன். ஸோ 2i equal to இன்டெக்ரல் வந்து காமனாக நம்ம ஒரே இதாக வச்சுக்கலாம் 0 to π/2. ஃபர்ஸ்ட் இதில் என்ன இருக்குன்னா sin squared x sin squared sin x plus cos squared cos x plus இங்கே வந்தோம்னாக்க sin squared cos x plus cos squared sin x into dx. So now sin squared sin x plus cos squared sin x இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னோம்னாக்கா 1. ஸோ 2i equal to நமக்கு ரெண்டுலையுமே பை இருக்கனால இங்கேயும் பை இருக்கனால அந்த பையை நம்ம காமனாக வெளியில் வச்சிடலாம். ஸோ அந்த பையை காமனாக வெளியில் வச்சிடலாம். ஸோ அந்த பை காமனாக வெளியில் வச்சிட்டோம்னாக்க இப்போ இங்கே வந்து பை இன்ட்டு அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது 1. அடுத்து இங்கேயும் 1 இருக்கு. ஸோ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னாக்கா 1. அப்போ 1 + 1 இன்ட்டு dx. ஸோ அப்போ 2ன்றது வந்து அந்த 2வை நம்ம வெளியில் கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ i equal to π/2 into 2 ஸோ இங்கே இன்டெக்ரல் ஓவர் 0 to π/2 ஸோ இன்ட்டு 2 இங்கே வந்தோம்னாக்க dx டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x into 0 to π/2. ஸோ இப்போ இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க i equal to இந்த பை இன்ட்டு இதுக்கு நம்ம அப்ளை பண்ணோம்னாக்க π/2 minus 0. ஸோ i equal to π is equal to pi into pi squared by 2. That's all the 11th question. So now completed 11.3.